construction techniques and practices. So previous lecturesல வந்து நாம வந்து ஃபுல்லாகவே இன்ட்ரொடக்ஷன் பார்ட் ஃபுல்லாகவே நம்ம பார்த்தோம், டெவலப்மெண்ட் எல்லாமே நம்ம பார்த்தோம். ஸோ இதில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்டெலிஜென்ட் பில்டிங் அண்ட் பில்டிங் ஆட்டோமேஷன் சிஸ்டம் அப்படி சொல்லி 2 டாபிக் பார்க்க போகிறோம். ஸோ இதோட இந்த யூனிட் லெக்சர் அப்படின்றது முடியுது. ஸோ இதுதான் ஃபஸ்ட் யூனிட்டோட எண்டிங் டாபிக். ஸோ நம்ம அடுத்த ஸ்லைடுக்கு நம்ம மூவ் பண்ணோம். இன்டெலிஜென்ட் பில்டிங். ஸோ இன்டெலிஜென்ட் பில்டிங் அப்படின்னா என்னென்னா பேர்லேயே உங்களுக்கு புரியணும், இன்டெலிஜென்ட் இன் பில்டிங். ஸோ அதுதான் இன்டெலிஜென்ட் பில்டிங். ஸோ இங்கே கொடுத்துருக்க டெஃபினேஷன் பாருங்கள். இட் இஸ் ஒன் தட் ப்ரொவைட்ஸ் அ ப்ரொடக்டிவ் அண்ட் காஸ்ட் எஃபெக்டிவ் என்விரான்மெண்ட் through optimization of its 4 basic elements: structure, system, services and management, and the interrelationship between these elements. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா ப்ரொடக்டிவ்லையும் அப்புறம் காஸ்ட் எஃபிஷியன்ட்னு சொல்லலாம், எஃபெக்டிவ். ஓகேவா? ஸோ காஸ்ட் எஃபெக்டிவ் என்விரான்மெண்ட். ஸோ அது எப்படி கொண்டு வராங்க அப்படின்னா ஸ்ட்ரக்சர், சிஸ்டம், சர்வீஸ், மேனேஜ்மெண்ட், அப்புறம் இதெல்லாம் இன்டர் கனெக்ட் பண்ண தெரியுமா? ஸோ அந்த ரிலேஷன்ஷிப்பும் ஸ்ட்ரக்சரையும் சிஸ்டமையும் சர்வீஸையும் மேனேஜ்மெண்ட்டும், ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே சேர்ந்து வரக்கூடியதான் இன்டெலிஜென்ட் பில்டிங். ஓகேவா? ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு காமன் டெஃபினேஷன் மாதிரி தான் இருக்கும். இது வந்து என்ன, ஏன் அப்படின்னு சொல்லி எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்றது செகண்ட் பாயிண்டில் பாருங்கள். இன்டெலிஜென்ட் பில்டிங்ஸ் help building owners, property managers and occupants realize their goals in the areas of cost, lifetime energy management, well-being, convenience, safety, long-term flexibility and markability to achieve buildings which have high social, environmental and economic values. அதாவது இப்போ இன்டெலிஜென்ட் பில்டிங் மூலயமா நீங்கள் வந்து காஸ்ட் எஃபெக்டிவ் என்விரான்மெண்ட்டும் ப்ரொடக்டிவும் அதிகப்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஓகேவா? ஸோ அது வந்து நம்ம ஃபஸ்ட்டு பாயிண்டில் பார்த்தோம். இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து யாருக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு பார்த்தா இந்த பிஸ்னஸ் பண்ணுறாங்க தெரியுமா, அவங்க அந்த ஓனர்ஸ்க்கு, அப்புறம் ப்ராப்பர்ட்டி மேனேஜர்ஸ், அப்புறம் ஆக்குபென்ட்ஸ், அவங்களுக்குலாம் வந்து இது வந்து ஹெல்ப் பண்ணும். என்ன மாதிரியான ஹெல்ப்னா காஸ்ட்டு கம்மியாகும். ஓகேவா? அதுக்கடுத்து கம்ஃபர்ட், அதாவது கம்ஃபர்ட் ஜோனில் இருப்பாங்கன்னாங்களே, ஸோ அந்த மாதிரி கம்ஃபர்ட் கிடைக்கும். அதுக்கடுத்து சேஃப்டியாகவும் இருக்கும். லாங் டேர்மில் நல்ல மார்க்கெட்டும் வரும். அதாவது சில பில்டிங்லாம் வந்து 50 வருஷம் கழிச்சு வேல்யூ போகாதுல்ல, ஆனால் இது வந்து லாங் டேர்மில் நல்ல மார்க்கெட்டாகவும் இருக்கும், அதே மாதிரி ஃப்ளெக்சிபிலிட்டியாகவும் இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இது வந்து என்ன மெயினாக எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம உள்ளே இருக்க மக்களுடைய சேஃப்டி, அப்புறம் அவங்களுக்கான கம்ஃபர்ட்டு. ஸோ இதுக்காக அந்த என்விரான்மெண்ட்டையே மாற்றி அமைக்கிறாங்க. ஓகேவா? ஸோ அது எந்த மாதிரி மாற்றி அமைக்கிறாங்கன்னா அதோடைய டிசைன் ஸ்டேஜ்லேருந்தே மாற்றுறாங்க. ஓகேவா? டிசைனு, ஸ்ட்ரக்சரல் டிசைன் பண்ணுறாங்களா அந்த இடத்துலேருந்தே மாற்றுறாங்க. ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன், ஆப்ரேஷன், அப்புறம் வந்து என்னென்ன ரிசோர்ஸ்லாம் தேவைப்படுது அதெல்லாம் வந்து கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ எப்படி கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்னா சாலிடு, லிக்விடு, கேஷியஸு, ஸோ இந்த 3 வேஸ்ட்டும் ஜென்ரேட் ஆகாமல் பார்த்துக்கிறாங்க. ஓகேவா? அதாவது ஜென்ரேட் ஆகும், பட் ஆனால் அந்த வேஸ்ட்டுன்றது அதிகமான அமௌண்ட்டில் ஜென்ரேட் ஆகாமல் பார்த்துக்கிறாங்க. ஸோ இது வந்து எப்படி சொல்லணும்னா இப்போ வெயில் அடிக்குதுன்னு வையன், வெளியே வந்து வெயில் அடிக்குது அப்படின்னா பில்டிங் உள்ளேயும் ஹீட்டாக இருக்கும். கரெக்டாக? பட் ஆனால் இந்த மாதிரி இன்டெலிஜென்ட் பில்டிங் போகிறப்ப அந்த டெம்பரேச்சர் வேரியேஷன்ஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து இங்கே உள்ள கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஐஓடி இதெல்லாம் கேட்டிருப்பீங்க, இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், இதெல்லாம் வந்து ஃபியூச்சர் இதில் நான் சொல்லிட்டு இருக்கேன். பட் ஆனால் கரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஹெச்விஏசின்னு சொல்லுவாங்க. அதாவது ஹீட்டிங், வென்டிலேஷன், அப்புறம் ஏர் கண்ட்ரோலர் சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாமே கண்ட்ரோல் பண்ணுறாங்க இப்போ உள்ள இதில். ஓகேவா? அதே மாதிரி வந்து சர்வைலன்ஸ்லாம் பண்ணுறாங்க தெரியுமா, சிசிடிவியில். ஸோ அதெல்லாம் மேனேஜ்மெண்ட் சம்மந்தப்பட்டு வரும்ல. ஸோ இதெல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஃபுல்லாக ஒரு கண்ட்ரோல் எடுத்துகிட்டு போய் ஒரு ஆஃபீஸில் வச்சுருவாங்க. கீழே அந்த பில்டிங்லேயே கீழே ஒரு ஆஃபீஸில் வச்சுருப்பாங்க. அங்கேருந்து கண்ட்ரோல் பண்ணிப்பாங்க. இப்போ ஃபயர் வருது அப்படின்னா ஃபயர் அலார்ம் அடிக்கும். கரெக்டாக? அது மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் இவங்க வந்து எப்படி சொல்கிறதுனா ஒவ்வொரு விஷயத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த பில்டிங்கை வந்து இன்டெலிஜென்ட்டாக மாற்றிருக்காங்க. ஓகே, நான் சொன்னது ஒரு பெர்ஸ்பெக்டிவ். ஓகே, இதே மாதிரி நிறையா இருக்குது. அதே மாதிரி இந்த பில்டிங் பண்ணுறதுனால நீங்கள் வந்து எஃபிஷியன்சியை மேக்ஸிமைஸ் ஆக்குறீங்க, அதாவது செயல்திறனை வந்து அதிகப்படுத்துறீங்க. அப்புறம் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் இந்த பில்டிங் இருக்குல்ல, இந்த பில்டிங்கோடைய ஒன்றிணைந்த பெர்ஃபார்மன்ஸ், இன்டெகிரேட்டிங் வேரியஸ் பில்டிங் சப்சிஸ்டம், சின்ன சின்ன சிஸ்டமாக பிரிஞ்சிருக்கும் தெரியுமா, எல்லா சிஸ்டமையும் ஒன்றா சேர்த்து நீங்கள் மேனேஜ் பண்ண போகிறீங்க. லைட்டிங்கு, கூலிங்கு, பவர் மேனேஜ்மெண்ட்டு, ஸோ இதெல்லாமே சேர்த்து நீங்கள் பண்ணுறீங்க. அதுக்கடுத்து இது மட்டும் கிடையாது, இதில் வந்து யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஒய்ஃபையாக இருக்கட்டும், இல்லை வந்து நெட்வொர்க்கு, இல்லை கேபிள் கம்யூனிகேஷன், இந்த மாதிரி எந்த ஒரு சிஸ்டமாக இருக்கட்டும், அதெல்லாமே சென்ட்ரலைஸ்டாக மானிட்டர் பண்ணக்கூடிய ஒரு இது ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு எஃபிஷியன்ட் வந்து இந்த பில்டிங்கில் வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ இது வந்து
நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், இதுக்குன்னு சொல்லி தனியாக வந்து ஒரு ரூமில் வந்து இதை வந்து கண்காணிப்பாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் இன்டெலிஜென்ட் பில்டிங்கை பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் ரெக்குயர்மெண்ட்ஸ் ஆஃப் அ குட் இன்டெலிஜென்ட் பில்டிங். ஒரு பில்டிங் வந்து குட் இன்டெலிஜென்ட் பில்டிங்காக இருக்குன்னா என்னென்ன ரெக்குயர்மெண்ட்ஸ் வேணும்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆட்டோமேட்டிக் கண்ட்ரோல் சிஸ்டம். ஓகே, ஆட்டோமேட்டிக் கண்ட்ரோல் சிஸ்டம்னா டு மானிட்டர் வேரியஸ் ஃபெசிலிட்டிஸ்ன்னு சொல்லி கொடுத்துருங்க. அதில் என்ன ஃபெசிலிட்டிஸ் அப்படின்றத நான் சொல்கிறேன். அதான் நான் முன்னாடியே சொன்னல HVAC, ஹீட்டிங், அந்த வென்டிலேஷன் அண்ட் ஏர் கண்ட்ரோல். ஸோ இதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக நீ வந்து கண்ட்ரோல் பண்ணணும். ஒரு ஆள் உட்காந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறத விட ஒரு சென்சார் பேஸ்டு நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காகவே என்விரான்மெண்டலுக்கு ஏற்ற மாதிரி பார்த்துக்கும். ஸோ அது வந்து என்ன பண்ணுன்னா இட் கிவ்ஸ் அ கம்ஃபர்டபுள் ஒர்க்கிங் என்விரான்மெண்ட் ஃபார் த இன்மேட்ஸ்னா யாருன்னா பில்டிங்குள்ளே உட்காந்து வேலை பார்க்கக்கூடியவங்க. வெளியே வெயிலாக இருக்கப்ப நீங்களே யோசிப்பீங்க, வீட்டில் வெளியே வெயிலாக இருக்கப்ப நம்மளுக்கு வந்து அப்படியே புழுக்கமாக இருக்கும். அதை நம்ம அவாய்ட் பண்ணுறோம் அப்படின்னா அது ஒரு கம்ஃபர்ட் ஜோன் தானே. ஸோ அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு. ஸோ செகண்ட் வந்து இட் ஷுட் ஹேவ் குட் நெட்வொர்க்கிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ அந்த நெட்வொர்க்கிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்றது என்னன்னா எதுக்காக அப்படின்னா இப்போ வந்து ஒரு ஃப்ளோர்லேயும் இன்னொரு ஃப்ளோர்லேயும் எப்படி சொல்றதுன்னா நெட்வொர்க்கிங் வந்து வேற மாதிரி இருக்கு அப்படின்னா அதில் வந்து ஒரு டிலே ஆகலாம். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் எல்லாமே ஒரே மாதிரியான ஒரு இதில் இருக்கணும் அப்படின்றதுக்காக பண்ணுறது. அதுக்கடுத்து ரோபஸ் டெலிகம்யூனிகேஷன் ஃபெசிலிட்டிஸ் அப்படின்னா ரோபஸ்னா வலுவானன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ டெலிகம்யூனிகேஷன் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் வந்து ரொம்ப வலுவாக இருக்கணும். ஸோ அது வந்து கண்டிப்பாக இருக்கணும் இந்த பில்டிங்கில். ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து இட் ஷுட் பி கேப்பபிள் ஆஃப் கண்டினியூஸ்லி ரெஸ்பாண்டிங் அண்ட் அடாப்டிங் டு சேஞ்சிங் சர்க்கம்ஸ்டன்சஸ், allowing a more efficient use of resources and improving the comfort of its occupants. ஆக்குபன்ஸ்னா உள்ள யார் இருக்க போறாங்களோ, அது ஆஃபீஸாக இருக்கலாம், இல்லை வீடாக இருக்கலாம், வீடாக இருக்காது ஃப்ளாட்டாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமா வேணா இருக்கலாம். பட் ஆனால் அவங்களுக்கு கம்ஃபர்ட் ஜோனும் அவங்களுக்கு சேஃப்டி கொடுக்கறதும் மெயின் கன்சர்ன். அதோட மட்டும் இல்லாமல் எனர்ஜி எஃபிஷியண்டாகவும் இருக்கணும், மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டும் கம்மியாகணும். ஓகேவா? ஸோ அதுக்கேற்ற அதுதான் வந்து இன்டெலிஜென்ட் பில்டிங்கில் மிகப்பெரிய பாயிண்ட்ஸ். ஓகேவா? கோல்ஸ்ன்னு கூட சொல்லலாம். ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா கண்டினியூவஸ் ரெஸ்பாண்டிங் அண்ட் அடாப்டிங் டு சேஞ்சிங் சர்க்கம்ஸ்டன்சஸ், allowing a more efficient use of resources. ஸோ இது வந்து என்னன்னா நீ வந்து உட்காந்து ஒரு விஷயத்தையும் நீ வந்து கண்காணிக்க முடியாது. ஓகேவா? ஸோ நீ வந்து கண்டினியூஸ்லி ரெஸ்பாண்டிங் அண்ட் அடாப்டிங் டு சேஞ்சிங் சர்க்கம்ஸ்டன்சஸ். ஸோ இது வந்து சென்சார் பேஸ்டு சொல்கிற மாதிரி. ஓகேவா? அதுக்கடுத்து it should respond as quickly as possible to the occupants' necessities. Smart home is another name for an intelligent building. So smart homeன்றது இன்னொரு பேர் இன்டெலிஜென்ட் பில்டிங்க்கு. ஓகேவா? ஸோ இது வந்து குயிக்காக ரெஸ்பான்ஸ் பண்ணணும், ஆக்குபன்ஸோட நீடுக்கு ஏற்ற மாதிரி குயிக்காக ரெஸ்பான்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து இன்னொன்று மெயினாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னா இதோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், நம்மளுக்கு அந்த ஆப்ரேஷனல் காஸ்ட்ன்னு இருக்குல்ல அது கம்மியாகும். ஓகேவா? அதே மாதிரி என்விரான்மெண்டல் வந்து பாதிக்கப்படாமல் அது பார்த்துக்கும். ஓகே, ஆப்ரேஷனல் காஸ்ட்னா பில்டிங் கட்டி முடிச்சுட்டு அதுக்கடுத்து நம்ம உள்ளே உட்காந்து நம்ம வந்து பண்ணுறப்ப அந்த எலக்ட்ரிசிட்டி இது மூலியமாக வர காஸ்ட் இருக்குல்ல அதெல்லாம் வந்து இதில் கம்மியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இது நீங்கள் இன்டெலிஜென்ட் பில்டிங்கில் நீங்கள் போகிறப்ப உங்களுடைய மெயின்டெனன்ஸ் அப்படின்றது வந்து வலுவாகும். ஓகேவா? ஸோ அதனால் உங்களுடைய பில்டிங்கோட லைஃப் ஸ்பேனும் அதிகமாகும். அதெல்லாம் அட்வான்டேஜில் நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ இந்த பில்டிங்கை எப்படி டிசைன் பண்ணுறது, அதான் இன்டெலிஜென்ட் பில்டிங் டிசைன். ஸோ இதில் வந்து செவரல் செவரல் ஃபேக்டர்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன், செவரல் அஸ்பெக்ட்ஸில் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ செவரல் அஸ்பெக்ட்ஸ்னால் அதாவது இப்போ உங்களுக்கு வந்து என்ன மாதிரி பில்டிங் வேணும், அதாவது எலக்ட்ரிசிட்டியை வந்து மிச்சம் பண்ணணுமா, அப்போ இந்த மாதிரி போகணும், அந்த மாதிரி ஒரு ஆஸ்பெக்ட்டுக்கு நான் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பில்டிங் ஆட்டோமேஷன் சிஸ்டம், இது நம்ம வந்து அடுத்த டாப்பிக்கை நம்ம பார்ப்போம். அதுக்கடுத்து எனர்ஜி எஃபிஷியன்ட் பில்டிங் சர்வீஸ் வித் ப்ராப்பர் செலெக்ஷன் ஆஃப் எக்யூப்மெண்ட். அதாவது என்னென்னா ப்ராப்பர் செலெக்ஷன் ஆஃப் எக்யூப்மெண்ட் அப்படின்றது நீங்கள் வந்து ஒழுங்கான எக்யூப்மெண்ட் வந்து யூஸ் பண்ணலை அப்படின்னா எனர்ஜி எஃபிஷியன்ட் பில்டிங் வந்து வித்ஸ்டாண்ட் ஆகாது. எப்படி சொல்கிறதுன்னா அந்த பில்டிங் வந்து எனர்ஜியை வந்து அதிகமாக தான் ஆக்கிக்குமே ஒழிய கம்மி ஆகாது. எனர்ஜி எஃபிஷியன்ட்ன்றதோடைய மீனிங்கே அதுதான். நீங்கள் அதுக்கேற்ற எக்யூப்மெண்ட் சூஸ் பண்ணணும். அதுக்கடுத்து இன்ஃபர்மேஷன் மேனேஜ்மெண்ட்னா டேட்டா கலெக்ஷன் சம்மந்தப்பட்டு வரும். ஓகேவா? அதுக்கடுத்து சிஸ்டம் இன்டெகிரேஷன், கம்யூனிகேஷன் டெக்னாலஜி அண்ட் நெட்வொர்க் டிசைன். நீங்கள் நார்மலாகவே பார்த்துருப்பீங்க, ஒரு பில்டிங் ஒரு ஆஃபீஸ் அப்படின்னு நீங்கள் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறீங்கனாலே கம்யூனிகேஷன் டெக்னாலஜி நெட்வொர்க் டிசைனும் வந்து தனியாகவே வந்துடும். கீழே இருக்கிறதுக்கும் மேலே இருக்கிறதுக்கும் கனெக்ஷன் எல்லாமே கரெக்டாக வந்துடணும் சிஸ்டம்லேருந்து எல்லாமே. ஸோ அதுதான். அதுக்கடுத்து ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட்.
ஸோ இது ஃபெசிலிட்டிஸ் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணுறீங்க. இப்போ சப்போஸ் ப்ளம்பிங் கொடுக்குறீங்க அப்படின்னா, இன்டெலிஜென்ட் பில்டிங்கில் போகிறீங்க அப்படின்னா சென்சார்ஸ் பேஸ்ட் நீங்கள் டேப்ஸ் வைக்கிறீங்களா, ஏன்னா வாட்டர் லீக்கேஜ் இதெல்லாம் வந்து தடுக்கிறீங்களா. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ இது எல்லாமே பில்டிங் டிசைனாக வரும். அதாவது ஆஸ்பெக்டில் சொல்கிறது. ஓகேவா, உங்களுக்கு என்ன ஆஸ்பெக்டில் நீங்கள் வந்து பில்டிங் எதிர்பார்க்குறீங்களோ அந்த ஆஸ்பெக்டில். இதில் வந்து கம்பைண்டாகவும் இருக்கலாம், இல்லை வந்து தனித்தனி பண்ணுற மாதிரியும் இருக்கலாம். ஓகேவா. ஸோ இது வந்து பில்டிங் டிசைனை பொறுத்த வரைக்கும். அடுத்து இதுதான் பெனிஃபிட். ஓகே, ஸோ பெனிஃபிட்டை ரெண்டாக பிரிக்கிறேன். ஒன்று வந்து பில்டிங் ஓனரு, இன்னொன்று ஆக்குபென்ஸு. பில்டிங் ஓனர்னா அந்த பில்டிங்க்கு யார் ஓனர், அந்த பிஸ்னஸ் பண்ணுறாருல அவருக்கு என்ன பெனிஃபிட்டு. அதுக்கடுத்து ஆக்குபென்ஸ், உள்ளே யார் வேலை பார்க்குறாங்களோ இல்லை உள்ளே யார் இருக்காங்களோ அவங்களுக்கு என்ன அவங்களுக்கு என்ன பெனிஃபிட்லாம் வருது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நீங்கள் பில்டிங் ஓனர்னு பார்க்குறப்ப கண்டிப்பாக எனர்ஜி எஃபிஷியன்சி, அதுக்கடுத்து ஆப்ரேட்டிங் காஸ்ட் வந்து கண்டிப்பாக ரெடியூஸ் ஆகும். ஓகேவா. ஸோ அதுதான் வந்து நான் தேர்ட் பாயிண்டில் கொடுத்துருக்கேன், எனர்ஜி எஃபிஷியன்ட் அண்ட் லோ ஆப்ரேஷனல் காஸ்ட்னு சொல்லி. ஸோ அந்த ஆப்ரேஷனல் காஸ்ட்ன்றது கன்வென்ஷனல் பில்டிங்கோட கம்பேர் பண்ணுறப்ப 20 to 30% சேவ் பண்ணலாம். ஓகேவா, எனர்ஜியில் சொல்கிறேன் நான், 20 to 30% சேவ் பண்ணலாம். ஆப்ரேஷனல் காஸ்ட் வந்து கம்மியாகும்னு சொல்லியிருக்காங்க, ஆனால் எவ்வளோ கம்மியாகுன்ற பெர்சன்டேஜ் வந்து தெரியல. ஓகேவா. ஸோ எனர்ஜி எஃபிஷியன்ட் வந்து கம்மியாகும் கண்டிப்பாக. அதுக்கடுத்து இம்ப்ரூவ்டு ஸ்டாஃப் ப்ரொடக்டிவிட்டி. ஸோ இம்ப்ரூவ்டு ஸ்டாஃப் ப்ரொடக்டிவிட்டினா, இப்போ நீங்கள் பில்டிங் வந்து கம்ஃபர்ட் ஜோன் வந்து கொடுத்துட்டீங்க உள்ள வேலை பார்க்குறவங்களுக்குன்றப்ப, அப்போ வந்து உங்களுடைய ப்ரொடக்டிவிட்டியும் அதிகமாகும். ஓகேவா. ஸோ அதுக்கடுத்து வந்து எக்ஸ்டெண்டட் லைஃப் ஆஃப் பில்டிங். ஸோ அதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ஸோ பில்டிங்கோடைய லைஃப் வந்து அதிகமாகும், ப்ரீவியஸாக சொன்னேன். அதுக்கடுத்து ரெடியூஸ்ட் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ இந்த வேல்யூஷனில் போகிறவங்களுக்கு இந்த கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி புரியும். ஸோ இப்போ வந்து 50 years கழிச்சு நீங்கள் இந்த பில்டிங் வந்து ரீசேல் பண்ணுறீங்க, இல்லை அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஒர்க்கு நீங்கள் வந்து கொடுக்குறீங்க அப்படின்றப்ப அப்பயும் அந்த வேல்யூ, அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி இருக்கும். அதுமாதிரி எப்படி சொல்கிறதுனா, இந்த செட்டப் நீங்கள் கொடுக்குறப்ப பில்டிங் ஓனருக்கு வந்து அந்த கேபிட்டலும் அதிகமாகும். ஓகேவா. ஸோ அது ஒரு மெயின் பெனிஃபிட்டு. அதுக்கடுத்து உள்ளே நீங்கள் இப்போ பில்டிங்க்குன்னு நீங்கள் செலவு பண்ணுறது கம்மியாகும். ஓகேவா. ஸோ அதுவும் ஒரு பெனிஃபிட்டு. அதுக்கடுத்து இம்ப்ரூவ்டு ஆக்குபென்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன், அதான் உள்ளே இருக்கவங்களுக்கான சாட்டிஸ்ஃபேக்ஷனும் வரும். ஸோ அது வந்து பில்டிங் ஓனருக்கு வந்து வருமா அப்படின்னு கேட்டால் எஸ், அவங்களுடைய ஆக்குபென்ட்ஸ் தானே அவங்க எல்லாருமே. ஸோ அதனால் அதுவும் வந்து அவங்களுடைய இதில் ஒரு பார்ட்டாக வருது. அதுக்கடுத்து எஃபெக்டிவ் அண்ட் கம்ஃபர்டபுள் என்விரான்மெண்ட். ஸோ இது மெயின் பாயிண்ட்டு. ஓகேவா. ஸோ நீங்கள் வந்து எஃபெக்டிவாகவும் இருக்கீங்க, சுற்றி இருக்கிற என்விரான்மெண்ட்டை விட இது ஒரு கம்ஃபர்ட் ஜோனாக பில்டிங்கில் நீங்கள் கொடுக்குறீங்கன்றப்ப அது ஒரு மெயின் பெனிஃபிட். ஓகேவா. ஸோ இது வந்து பில்டிங் ஓனர் பெர்ஸ்பெக்டிவில். இப்போ நம்ம வந்து ஆக்குபென்ஸோடைய பெர்ஸ்பெக்டிவில் வந்து நம்ம பார்ப்போம். ஸோ ஒர்க்கிங் என்விரான்மெண்ட்டு. ஓகேவா. நீங்கள் வந்து இப்போ வேலை பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உள்ளே வந்து நானே சொல்லிட்டேன் ஏர் கண்ட்ரோலும் வந்துட்டு. ஸோ அப்போ இன்டோர் ஏர் குவாலிட்டியும் நல்லாயிருக்கும். ஓகேவா. ஸோ அதான் ஒர்க்கிங் என்விரான்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு பாயிண்ட். அதுக்கடுத்து டெம்பரேச்சரும் வேரியேஷன் ஆகும். நான் தான் சொன்னல, HVAC, வென்டிலேஷன், ஹீட்டிங், அப்புறம் ஏர் கண்ட்ரோல். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு பெனிஃபிட்டாக வரும். அதுக்கடுத்து வந்து ஒர்க்கிங் என்விரான்மெண்ட்டில் வந்து ஆட்டோமேட்டிக் லைட்டிங்கு, வெளியே வந்து இருட்டிக்கிட்டு இருக்குது அப்படின்னா உள்ளே வந்து நம்மளுக்கு அந்த டைமில் வந்து லைட்டிங் வந்து நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு வந்து காமனாக வரும். அதே மாதிரி செக்யூரிட்டி பர்பஸும் வந்து இந்த பில்டிங்கில் வந்து ரொம்ப ஹையராக இருக்கும். ஏன்னா வந்து நீங்கள் எல்லாமே சென்சார்ஸ் பேஸ்டு எல்லாமே மானிட்டர் பண்ணுறக்கூடிய மாதிரி மாற்றிடுவீங்க. ஸோ ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு, செக்யூரிட்டியும் ஈஸியாக இருக்கும். அதுக்கடுத்து என்ஹான்ஸ்டு ப்ரொடக்டிவிட்டி. ஸோ ப்ரொடக்டிவிட்டி எப்படி அதிகமாகும் அப்படின்னா, நீ கம்ஃபர்ட் ஜோனில் ஒர்க்கர்ஸை வந்து உட்கார வைக்கிற அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ப்ரொடக்டிவிட்டி வந்து அதிகமாகிடும். ஓகே, அதுதான் வந்து சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து ஒரு எம்ப்ளாயிஸ்க்கு என்ன நீடு இருக்கோ அதை நீங்கள் கொடுக்குறீங்க. ஓகே, ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக ப்ரொடக்டிவிட்டி அதிகமாகும். அதுக்கடுத்து என்விரான்மெண்டல் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு நீங்கள் பார்க்குறப்ப இது வந்து ஃப்ரெண்ட்லி டிசைன் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ என்விரான்மெண்டல் பெனிஃபிட்ஸில் ஃபஸ்ட் பாயிண்ட்டு ஃப்ரெண்ட்லி டிசைன். அதுக்கடுத்து இது வந்து சஸ்டைனபிலிட்டி பில்டிங் மாதிரி வந்துடும், லாங் டேர்ம் சஸ்டைனபிலிட்டி. ஓகேவா. அதுக்கடுத்து இது வந்து என்ன மெட்டீரியலாக யூஸ் பண்ணுவாங்கன்னா ரீசைக்கிளபிள் மெட்டீரியல்ஸும் இதில் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் அதுவும் ஒரு பெனிஃபிட்டு. அப்புறம் இண்டோர் ஏர் குவாலிட்டி வந்து நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் HVACயில் வரும். ஸோ அதனால் அதுவும் ஒரு பெனிஃபிட்டு. அப்புறம் வந்து நீங்கள் வந்துட்டு இப்போ இந்த கன்வென்ஷனல் பில்டிங் வந்து கம்பேர் பண்ணுறப்ப இது வந்து சேஃபராகவும் இருக்கும். எப்படின்னா இப்போ வந்து ஃப்ளட் ஏதாவது வருது, இல்லை ஃபயர் வருது அப்படின்னு வைங்களேன், அப்போ வந்து அலாரம் அடிக்கும். ஸோ இது வந்து ஒரு சேஃப்டி. ஆனால் கன்வென்ஷனல் பில்டிங்கில் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஸோ இது வந்து ஒரு சேஃப்டி.
ஸோ இது மூலயமா பெரிய பெரிய விஷயங்களை வந்து தவிர்க்கலாம். அதே மாதிரி ஃப்ளட்டு இது மாதிரிலாம் வருது அப்படின்னா இந்த பில்டிங் வந்து அதாவது தாக்கு பிடிக்கும். அதுக்கடுத்து வாட்டர் லீக்கேஜ் இந்த மாதிரிலாம் பில்டிங்கில் ஏதாவது ஏற்பட்டதுன்னா டக்குன்னு நீங்கள் வந்து அதை பார்த்துட்டு கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதெல்லாமே வரக்கூடிய பெனிஃபிட்ஸ். ஓகேவா. அடுத்து லிமிட்டேஷன்னா அந்த பில்டிங் பண்ணுறப்ப எந்தெந்த விஷயங்கள்லாம் வந்து நம்ம கன்சிடர் பண்ணணும். கன்சிடர் என்ன மாதிரியான விஷயம்னா, ஒரு லிமிட்னால என்ன அர்த்தம், ஒரு இதுக்குள்ளே தான் இருக்கணும்னு வாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி இந்த பில்டிங் நீங்கள் பண்ணுறப்ப என்னென்ன விஷயங்கள்லாம் கவனிக்கத்தக்கது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஸ்ட்ரக்சரல் டிசைன் இன்ஜினியருக்கு வந்து இதை பொறுத்து தெரியாது. இப்போ நீங்கள் வந்து ஒரு ஃபயர் அலாம் வைக்கிறீங்க, அந்த சென்சார் வைக்கிறீங்கன்னா, ஒரு ஸ்லாபில் வைக்கிறீங்கன்னா ஸ்லாபில் வந்து நீங்கள் ட்ரில் பண்ணுறீங்கன்னு வைங்களேன். ஸோ அப்போ ட்ரில் பண்ணுறப்ப அந்த ஹோல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கன்சிடரேஷனுக்கு வரணும். ஓகே, அதே மாதிரி மேனேஜ்மெண்ட் பைப்பு இது எல்லாமே வைப்பாங்க. வாட்டர் வந்து ஸ்ப்ரே பண்ணுறதுக்காக பைப் எல்லாமே வைப்பாங்க. ஸோ அது வந்து மேலே வைக்கிறப்ப அந்த வந்து ஸ்ட்ரக்சரல் பெர்ஸ்பெக்டிவ் வியூவில் அந்த டிசைன் இன்ஜினியர்ஸ்க்கு பார்க்கணும். ஏன்னா அவங்க தான் டிசைன் பண்ண போகிறாங்க பில்டிங்கை. அவங்களுக்கு வந்து இந்த மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் எப்படின்றது தெரியாது, பில்டிங் ஆட்டோமேஷன் சிஸ்டமும் எப்படின்னு தெரியாது. ஸோ அவங்களுக்கான அந்த ஃபுல் ரெக்குயர்மெண்ட் என்ன தேவை அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டே கொடுக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து லிமிடேஷனில் வரும். ஓகேவா. அதுக்கடுத்து மெனி இன்டெலிஜென்ட் பில்டிங் டிட் நாட் ஹேவ் அடிக்குவேட் ஃபாலோ அப் ஆக்ஷன். அதாவது பில்டிங்கை கட்டிடுவீங்க, இன்டெலிஜென்ட் பில்டிங்காகவே கட்டிடுவீங்க, ஆனால் அதுக்கடுத்து அதை கரெக்டாக ஃபாலோ அப் பண்ண மாட்டாங்க. அப்போ என்ன ஆகும்னா, இந்த மாதிரி நீ பெரிய குட் இன்டெலிஜென்ட் பில்டிங்கை கட்டினாலுமே ஒழுங்கான ஆடிட்டிங்கு மந்த்லி இந்த மாதிரியான விஷயம்லாம் நீ பார்க்கலன்னா கண்டிப்பாக எனர்ஜி எஃபிஷியன்ட்ன்ற பேர் போயிடும். அப்புறம் மெயின்டெனன்ஸும் ஒழுங்காக இருக்காது. ஓகேவா. திரும்ப அதுக்கு பழைய பில்டிங் மாதிரியே நீ வந்து என்னெல்லாம் செலவு பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுற மாதிரி ஆகும். ஸோ நீங்கள் ஒழுங்கான ஆடிட்டு மெயின்டெனன்ஸும் அதுக்கு தேவை. அதுக்கடுத்து இட் இன்ட்ரோடியூஸ் நியூ ஆர் நாவல் ரிஸ்க் இன் த பில்ட் என்விரான்மெண்ட். ஸோ இது வந்து எப்படின்னா, இப்போ நீங்கள் ஐஓடி டிவைஸ்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்னு வைங்களேன், சைபர் அட்டாக்குக்கான வாய்ப்பு இருக்குல்ல. இப்போ ஆஃபீஸில் நீங்கள் ஐஓடி டிவைஸ் யூஸ் பண்ணுறீங்க, ஒரு டோர் ஓப்பனிங் க்ளோசிங் இந்த மாதிரி ஐஓடி டிவைஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, இல்லை வேறு ஏதாவது பர்பஸ்க்கு நீங்கள் ஐஓடி டிவைஸ் யூஸ் பண்ணுறீங்க, சைபர் அட்டாக்லாம் வந்து ஈஸியாக அஃபெக்ட் ஆகும்ல. ஸோ அதை தான் அதில் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஸோ இதெல்லாம் லிமிட்டேஷன்ஸ். அதுக்கடுத்து இன்டெலிஜென்ட் பில்டிங்ஸ் கரண்டாக என்ன இந்தியாவில் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னா, காக்னிசன்ட் டெக்னாலஜி சென்னை தான். அதே மாதிரி டைடல் பார்க்கும் இன்டெலிஜென்ட் பில்டிங். அதுக்கடுத்து டிசிஐஎல் பவன். ஸோ இது வந்து நியூ டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு இன்டெலிஜென்ட் பில்டிங். ஸோ இதெல்லாம் வந்து இப்போ இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ். ஸோ நம்ம லாஸ்ட் டாபிக் வரும். ஓகே, பில்டிங் ஆட்டோமேஷன் சிஸ்டம் ஃபர்ஸ்ட் யூனிட்டில் வரக்கூடிய லாஸ்ட் டாபிக் வரும். ஸோ இது வந்து என்னென்னா, இது டெஃபினேஷன் பாருங்கள். இட் இஸ் அன் இன்டெலிஜென்ட் சிஸ்டம் பேஸ்ட் ஆன் கம்ப்யூட்டர் மானிட்டரிங் டிசைன் டு கோஆர்டினேட், ஆர்கனைஸ் அண்ட் ஆப்டிமைஸ் வேரியஸ் பில்டிங் கண்ட்ரோல் சப்சிஸ்டம் லைக் HVAC சிஸ்டம், எலக்ட்ரிக்கல் சிஸ்டம், லைட்டிங் சிஸ்டம், ஃபயர் அண்ட் செக்யூரிட்டி அண்ட் எலிவேட்டர் சிஸ்டம். ஸோ ப்ரீவியஸாகவே நம்ம இன்டெலிஜென்ட் பில்டிங் சிஸ்டம் பார்த்தோம். அதில் ஒரு அஸ்பெக்டாக பில்டிங் ஆட்டோமேஷன் சிஸ்டமும் பார்த்தோம். ஸோ அதோடைய விஷயம் தான் நம்ம இப்போ பார்க்குறோம். ஸோ இது வந்து ஒரு இன்டெலிஜென்ட் சிஸ்டம் தான். இதில் வந்து என்னெல்லாம் பண்ணுறாங்க பாருங்கள். மானிட்டரிங், கம்ப்யூட்டர் மூலமாக மானிட்டரு, அப்புறம் கோஆர்டினேட், டிசைன் டு கோஆர்டினேட், ஆர்கனைஸ் அண்ட் ஆப்டிமைஸ் வேரியஸ் பில்டிங் அண்ட் கண்ட்ரோல் சப்சிஸ்டம், அதாவது HVAC, எலக்ட்ரிக்கல் சிஸ்டம், லைட்டிங் சிஸ்டம், ஃபயர், செக்யூரிட்டி சிஸ்டம், எலிவேட்டர் சிஸ்டம் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஆனால் இது எப்படி வருது அப்படின்னா ஆட்டோமேஷன் சிஸ்டம். இதை வந்து நீங்கள் வந்து மேனுவலாவோ இது பண்ணுற மாதிரியான அவசியங்கள் இல்லை, ஆட்டோமேஷன் சிஸ்டம் தான். ஓகேவா. ஸோ இப்போ உள்ளே வந்து பில்டிங்குள்ளே ஒரு ஆள் வந்து உட்காந்துருக்காங்கன்னு வைங்களேன், அவங்களுக்கு வந்து வெளியே இருந்து ஹீட்டிங் வந்து அதிகமாக இருக்குது, வெளியே வந்து ஹீட் வந்து அதிகமாக வருது, பில்டிங் டெம்பரேச்சர், அவுட்டர் டெம்பரேச்சர். இதை வந்து இந்த டைமில் 11 to 12 வந்து ஹீட் அதிகமாக இருக்குது, 12 to 1 அதிகமாக இருக்குது, 1 to 2 கம்மியாகுது, 2 to 3 அப்படியே மினிமைஸ் ஆகுது. ஸோ இப்போ இதுக்கேற்ற மாதிரி லைட்டிங்கும் தானாகவே மாறும். ஓகேவா. அதுக்கேற்ற மாதிரி அந்த டைமில் எவ்வளோ ஹாட் ஏர் ப்ரொடியூஸ் ஆகுதுன்றதும் ஒரு கணக்கு இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி இவங்க சில் ஏர் உள்ளே வரும். ஸோ இது மாதிரி ஒவ்வொரு விஷயமும் ஆட்டோமேஷனாக நடக்கும். இதுதான் பில்டிங் ஆட்டோமேஷன் சிஸ்டம். ஓகேவா. ஸோ இதில் வந்து சென்ட்ரலைஸ்டாக கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஸோ அந்த சென்ட்ரலைஸ்டுன்றது ஜஸ்ட் வெறும் மானிட்டர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், ஒரு அட்மின் ஒர்க் மாதிரி இருக்கும். ஓகேவா. ஸோ இதில் மெயின் விஷயம் என்ன அப்ஜெக்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்ஃபர்ட் தான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. கம்ஃபர்ட், அதாவது உள்ளே இருக்கவங்களுக்கு நல்ல கம்ஃபர்ட் கொடுக்குறது. எஃபிஷியன்ட் ஆப்ரேஷன் இது செகண்ட். ஓகே, எஃபிஷியன்ட் ஆப்ரேஷன் இது வந்து செகண்டு. அதுக்கடுத்து எனர்ஜி ரிடக்ஷன். ஓகே, எனர்ஜி வந்து ரிடக்ஷன் பண்ணணும், அதை வந்து கன்சியூம் பண்ணணும் நீங்கள். அதுக்கடுத்து ஆப்ரேஷனல் காஸ்ட்டை கம்மி பண்ணி இம்ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா. ஸோ இதெல்லாமே மெயின் பர்ஸ்பெக்டிவ். ஓகேவா. அதுக்கடுத்து தேர் பர்பஸ் இஸ் டு ப்ரொவைட் அ கம்ஃபர்டபுள், அதை தான் நான் இங்கே கொடுத்துருக்கு. ஓகேவா. ஸோ அதுதான் இங்கே திரும்பவும் கொடுத்துருக்கு.
அதுக்கடுத்து எ பில்டிங் ரெஃபர் டு பில்டிங் ஆட்டோமேஷன் சிஸ்டம் இஸ் ஆஃபன் ரெஃபர் டு ஓகே ரிப்பீட்டட் ஆகுது டு அஸ் இன்டெலிஜென்ட் பில்டிங் ஸ்மால் பில்டிங் ஆர் அ ஸ்மார்ட் ஹோம். ஸோ அதுக்கோடைய இன்னொரு பேரில் என்ன சொல்கிறாங்க அப்படின்றது பாருங்கள். அதுக்கடுத்து இட் ஷுட் ரெடியூஸ் பில்டிங் எனர்ஜி அண்ட் மெயின்டெனன்ஸ் காஸ்ட் கம்பேர்ட் டு நான் கண்ட்ரோல் பில்டிங். அதான் சொல்கிறாங்க பாருங்கள், எனர்ஜியை வந்து கம்மி பண்ணணும், மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டையும் கம்மி பண்ணணும். எதை கம்பேர் பண்ணுறப்ப? நார்மல் பில்டிங் கம்பேர் பண்ணுறப்ப. அப்போ தான் இது வந்து பில்டிங் ஆட்டோமேஷன் சிஸ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இது மெயின் பாயிண்ட்டு. ஸோ இப்போ வந்து 2000க்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா பில்டிங்கில் நிறையா வந்து ஆட்டோமேஷன் சிஸ்டம் வந்து கொண்டு வந்துட்டு தான் இருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், ஒரு டோரோடைய ஆட்டோமேஷனாக இருக்கட்டும், இல்லை எலிவேட்டர், இதெல்லாமே ஆட்டோமேஷன் சம்மந்தப்பட்டு தான் வருது. ஓகேவா? நாட் ஓன்லி த ஐஓடி டிவைசஸ் பட் இப்போ வந்து நீங்கள் போகிறீங்க, டேப் வாட்டர் வந்து லீக் ஆகும். ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா இப்போலாம் வந்து சென்சார் பேஸ்ட் வரப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா லீக்கேஜ்லாம் வந்து ப்ரிவெண்ட் பண்ணலாம், வேஸ்டேஜ் ஆஃப் வாட்டர் வந்து கண்ட்ரோல் ஆகுதாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் ஃபயர் இதெல்லாம் வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள் அதுக்கு. இப்போ வந்து ஒரு பில்டிங் வந்து க்ரீன் பில்டிங்காக நீங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறீங்கன்னு வைங்களேன், பெரிய க்ரீன் பில்டிங்காக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதோட டிசைன் இருக்குது தெரியுமா? ஸோ இது எல்லாமே பேஸ் பண்ணி தான் வரணும். பில்டிங் ஆட்டோமேஷன் சிஸ்டமும் அதில் வந்து வரணும். எனர்ஜி, ஏர், வாட்டர் கன்சர்வேஷன் இதெல்லாமே வரணும். இப்போ வந்துகிட்டு இருக்கு. இப்போ க்ரீன் பில்டிங் கான்செப்டில் எடுத்தப்போ இந்த மாதிரியான பில்டிங் ஆட்டோமேஷன் சிஸ்டமும் அதோட சேர்ந்து வந்துகிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ இது வந்து பில்டிங் ஆட்டோமேஷன் சிஸ்டம். இது தவிர்த்து எனர்ஜி எஃபிஷியன்ட் சிஸ்டம்னு சொல்லி நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். பட் இருந்தாலும் அதில் ஒரு பாயிண்ட் என்ன சொல்லணும் அப்படின்னா, அதை எக்யூப்மெண்ட்ஸ் அது வந்து எப்படின்னா கம்பைண்டாகவும் இருக்கணும், அதே டைமில் அதாவது எஃபிஷியண்ட்டாகவும் இருக்கணும். அதுதான் மெயின் பாயிண்ட்டு. அதுக்கடுத்து இன்ஃபர்மேஷன் மேனேஜ்மெண்ட். ஸோ இன்ஃபர்மேஷன் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு பார்க்குறப்ப நீங்கள் வந்து ஓனர்ஸ் வந்து என்ன ஃபெசிலிட்டி, அப்புறம் என்ன அமௌண்ட் ஆஃப் டேட்டா வந்து அவங்களுக்கு தேவை, ஸோ குவாலிட்டி எஃபிஷியன்ட் மேனேஜ்மெண்ட் இருந்தால் தான் அவங்களால வந்து அந்த இன்ஃபர்மேஷனை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ண முடியும். அதாவது எனர்ஜி மெயின்டெனன்ஸு இதெல்லாமே பார்த்தீங்கன்னா எதை பேஸ் பண்ணி வரும் அப்படின்னா, நீங்கள் ஒரு டேட்டா வச்சுருக்கணும். அந்த டேட்டா வந்து அதை வச்சு தான் நீங்கள் மேனேஜ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து இன்ஃபர்மேஷன் மேனேஜ்மெண்ட். ஸோ பை திஸ் வந்து உங்களுடைய ஃபஸ்ட் யூனிட் வந்து முடியுது. ஸோ செகண்ட் யூனிட் வந்து நம்ம அடுத்து பார்ப்போம். தேங்க்யூ.